ஹலோ கைஸ், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. எனக்கு இந்த வண்டியை பார்க்கும்போது எப்போடா அந்த வண்டி சாவியை கொடுத்து நம்ம ஓட்டுவோம் தாங்க தோணுச்சு. அவ்வளோ ஒரு ஒயிட் ஹேண்ட்பேக் அப்படியே நம்மளை வெல்கம் பண்ணுதுங்க. பார்க்கும்போதே கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. டியூக் 200 அதை ரன்னிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டு பாருங்கள். எனக்கு மட்டும் இல்லை, அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டியூக் பைக் சவுண்ட்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸுமே டு பி குட்டு தாங்க. சூப்பராக தான் இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லாமல் கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெய்லி யூஸுக்குமே ரிலேட்டபுளாக இருக்குங்க. அதாவது ஆஃபீஸ், ஒர்க், காலேஜ் இதுக்கெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் ரிலேட்டபுளான ஒரு பைக்குங்க. லாங் போகணுன்னா மட்டும் உங்களுக்கு சீட் குஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே ஃபீலாக இருக்கும். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 199.5cc லிக்விட் கூல்டு மற்றும் 4 ஸ்ட்ரோக் அண்ட் 4 வேல்யூ. இதில் வந்து DOHC டுயல் ஓவர் ஹெட் கேம்செஃப்ட் டைப்பும் சிங்கிள் சிலிண்டர்லேயும் வந்துடுதுங்க. ஒரு முக்கியமான கேட்டகரி, இவனுக்கு ஏற்ற கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க். பவர் பார்த்தீங்கன்னா 25 ஹார்ஸ் பவர் அட் 10,000 RPMலையும், டார்க் வந்து 19.3 நியூட்டன் மீட்டர் அட் 8,000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ லைக்கபுளாக இருக்குங்க. நீங்கள் திருக உங்களை அப்படியே பறந்து இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். பயங்கரமாக நல்ல ஒரு த்ரில்லான ஒரு ரைடாக இருக்கும். அந்த அட்டர் லைனில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா. பாக்கெட் ராக்கெட்டோட டாப் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 140+ போகும்ன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஷோரூம்லேருந்து. ட்ரை பண்ண வரைக்கும் 143 வரைக்கும் தரமாக ஏறி போனாங்க பையன். உங்களுக்கு நம்ம தனி வீடியோ எதுவும் டாப் ஸ்பீட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. சஸ்பென்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 43mm WP ஒயிட் பவர் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பார்த்தோம்னா அட்ஜஸ்டபுள் மோனோசாக் சஸ்பென்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஷார்ப் டேர்னிங்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்க. நல்லா ஸ்விஃப்ட்னஸாக இருக்குங்க. கம்ஃபர்ட்டாக பேலன்ஸ் பண்ணுது. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கூட இருக்குது. நம்ம சஸ்பென்ஷன் அண்ட் ஃப்ரேம்ஸ் படி பார்க்குறதுனால பைக் ஃபுல் கம்போசராக இருந்தால் கூட டேர்ன்ஸ் எடுத்தாலும் ஸ்டெபுளாக இருக்குது. அப்படியே டயர் செக்ஷனுக்கு போனோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 டயரும், ரியரில் வந்து 150/60 டியூப்லெஸ் டயர்ஸ் வித் ரேடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸோடு கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா MRF ரெவ் Z-C1 டயர் தாங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்னரிங்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட நல்லா ஹையாகவே இருக்குது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் இருக்க பாண்டோட டயருக்கும் ரோடுக்குமே நல்ல பாண்டு இருக்குது. அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம நல்லா தைரியமாகவே ஒவ்வொரு டேர்னிங்கும் நல்லா லீன் பண்ணி கார்னரிங் பண்ணலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. பைக்கோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 159 kg தாங்க. பையன் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கனாலேயே நல்ல விஷயமா சிட்டிலலாம் சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். கார்னர்லேயுமே நம்மளுக்கு இன்னும் நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே நம்ம வளையும் போது. பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு லிட்டருக்கு வந்து 35 km/லிட்டர் ஓடுன்ட்டு ஷோரூம்லேருந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெவ்வாக அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு 28 to 30 கொடுக்குன்றான் எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளோதாங்க. பெட்ரோல் ப்ரைஸ் கேட்கும்போது ஷாக் ஆகிற நம்ம டியூக் சவுண்டு கேட்கும் போது அதே மாதிரி அந்த அளவுக்கு லவ் ஆயிடுவோம். பண்ணலாண்டா போகிறோமா ஒருத்தடான்னு தோண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடும்போது நம்ம வேலெட் எப்படி வெயிட்லெஸ் ஆகுதோ அதே மாதிரி அதே பெட்ரோலோட ஒரு ஹைவேல எடுத்துகிட்டு போய் ஒரு ரைட் பண்ணோம்னா நம்ம ஹர்ட்டிங், டிப்ரெஷன் எல்லாமே பறந்து போயிருங்க. நல்லா நம்மளுக்கு சார்ஜ் போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுவோம். இட்ஸ் ஆல் குட் மக்களே. ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம பைக்ஸில் வந்து டிராஃபிக்கில் போகும்போது நம்ம காலில் அந்த ஹீட்டிங் வந்து உணர முடியுது கொஞ்சம். அது போக நம்ம சர்வீஸும் பார்த்தோம்னா நம்ம அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் KTMல வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸுமே அதிகமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155mm கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு போதுமானது தான், ஆனால் ரொம்ப இல்லை, ஆனால் போதுமானது தான். வண்டியோட கலர்ஸ் வந்து ஒரு 3 வேரியண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஃபுல்லி பிளாக்டு அண்டு ஆரஞ்ச் அண்டு கிரே கலருங்க. இதில் வந்து ஆரஞ்ச் அண்ட் பிளாக் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் வாட்ஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னீங்கன்னா, யாருக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும்? நீங்கள் வந்து பவர் அண்ட் ஸ்டைல் அப்புறம் ஸ்ட்ரீட் ரிசோர்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் ஃபார் யுவர்ஸ் செல்லக்குட்டி. அப்புறம் நீங்கள் பட் இஃப் யூ ஃபோக்கஸ் மைலேஜ், கம்ஃபர்ட் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான சரியான ஒரு முடிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களோட வாழ்கிறதே ஒரு தனி சுகம்தாங்க. இப்போ வரமாட்டேங்காமல் போட்டு கிளம்பிடுவோங்க. பவர்